நம்ம வீட்டுக்கு விருந்தினர்களோ அல்லது ஏதாவது ஒரு ஃபங்ஷனோ நடந்தா, அங்க வர்றவங்கள நம்ம எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னா, "வாங்க, சாப்பிடுங்க, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வீட்லலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா?" அப்படின்னு பேசுவோம். அதே சண்டன்னு வந்துட்டா, "டேய் வாடா, போடா, நீ மட்டும் தான் பெரிய ஆளா? நானும் பெரிய ஆள்றா. வாடா ஒத்தைக்கு ஒத்த பார்த்துக்கலாம்." அப்படின்னு ரொம்ப கேவலமாவும் திட்டுவோம். அதே போல தான் மேடை பேச்சாளர்கள 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு நாகரிக மேடை பேச்சாளர்கள், இன்னொன்னு நாகரிகமற்ற மேடை பேச்சாளர்கள். இந்த நாகரிகமான மேடை பேச்சாளர்கள பார்த்தீங்கன்னா, "வாங்க, போங்க" அப்படின்னு சொல்லியும், பேர் சொல்லியும் அழைப்பார்கள். கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. ஆனா நாகரிகமற்ற மேடை பேச்சுல பார்த்தீங்கன்னா, "ஏய் வாடா, போடா, என்னடா, எதுக்குடா, எப்படிடா" அப்படின்னு இந்த டா போட்டு அதிகமா பேசுவாங்க. அது இல்லாத கொச்சை வார்த்தைகளிலும் பேசுவாங்க. இவங்கள தான் நாம நாகரிகமற்ற மேடை பேச்சாளர் அப்படின்னு சொல்றோம். இந்த வகையில பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய அரசியல்வாதிகள் நாகரிகமற்ற மேடை பேச்சாளர்கள பேசுறாங்க. ஒரு சில அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா, நாகரிகமான மேடை பேச்சாளர் பேசுறாங்க. சில அரசியல்வாதிகள் நாகரிகமற்ற மேடை பேச்சுகள பேசிட்டு வராங்க. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்திய சொல்லலாம். இவருடைய பழைய வீடியோக்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் எவ்வளவு கேவலமா நாகரிகமற்ற வார்த்தையில பேசிட்டு வர்றாரு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இவரு இப்ப தான் இப்படி பேசுறாரு அப்படின்னு நானும் பல வீடியோக்கள்லாம் எடுத்து பார்த்தா, அப்பருந்தே அவர் அப்படியே தான் பேசிட்டு வர்றாரு. இவர எப்படி இவங்க கட்சியில வச்சிருக்காங்க, திமுக எப்படி இவங்க கட்சியில வச்சிருக்குதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கிறதுனால தான் உங்களுடைய ஓட்டுக்கள் குறையும். இது உங்கள் கட்சிக்கே களங்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது ஏன் உங்களுக்கு புரியல அப்படின்னு தெரியல. புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்தில பேசினாரு. அவரு பேசினது மற்ற கட்சியினருக்கு போடாத கண்டிஷன்லாம் எங்களுக்கு தான் போடுறாங்க அப்படின்னு பேசினாரு. அ ஸ்டாலினை பார்த்து உள்நாட்டில் முதலீடா, வெளிநாட்டில் முதலீடா அப்படின்னு கேட்டாரு. இது மாரி பல கேள்விகள கேட்டாரு. இதுக்கு அந்த நாகரிகமற்ற அரசியல் மேடை பேச்சாளர்கள், அதாவது கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, "உனக்கு திரிஷா சொகுசு பஸ் கேக்குதா? உனக்கு மைக் ஒயரே ஒழுங்கா சொருக தெரியல. நீ எல்லாம் மைக்க புடிச்சிட்டு வந்துட்ட" அப்படின்னும், "உனக்கு இருக்குடா" அப்படின்னும் கொச்சை வார்த்தையில ரொம்ப கேவலமாவும் பேசியிருக்காரு கிருஷ்ணமூர்த்தி. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மிஸ்டர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நீங்க பேசின வீடியோவ நீங்களே எடுத்து பாருங்க. அதுல மக்கள் கீழ என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. இதுல ஏதாவது ஒரு நல்ல கமெண்ட் வந்திருக்கா? இப்படி பேட் கமெண்ட் அதிகமா வாங்கியிருக்கிறதுன்றதுனால, மக்கள் மத்தியில உங்க செல்வாக்கு இழந்துட்டு வரீங்க அப்படின்றது தெரியுதா? உங்கள எவ்வளவு கேவலமா திட்டுறாங்க அப்படின்றது தெரியுதா? இதெல்லாம் தெரிஞ்சா, நீங்க அடுத்த முறை என்ன பண்ணுவீங்க? மேடை பேச்சுல இது மாரி பேச்சுக்கள் வந்து பேச மாட்டீங்க. அதனால சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை உங்கள் பேச்சை திருத்திக் கொள்ளுங்கள். அப்படின்லாம் மேடை பேச்சுல இனிமேல் பேசாதீங்க. இப்படிப்பட்டவர்கள்லாம் அந்த கட்சிகள் எப்படி பேச சம்மதிக்குது அப்படின்றது இதுவரையிலும் நமக்கு இப்படிப்பட்ட பேச்சாளர்கள நீங்க பேச அனுமதிச்சா உங்கள் ஓட்டு வங்கி குறையும். நீங்க முதலமைச்சர் ஆகுற வாய்ப்பும் குறையும். மீண்டும் முதலமைச்சர் ஆகுற வாய்ப்பும் குறையும். அதனால இப்படிப்பட்ட பேச்சாளர்கள நீங்க பேச விடாம தடுக்கிறது உங்களுக்கு பலம். இல்ல நாங்க இப்படிதான் பேச அனுமதிப்போம் அப்படின்னா உங்கள காப்பாத்த யாராலும் முடியாது. உங்கள் டெபாசிட்ட கூட இழக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால இந்த மாரி மேடை பேச்சாளர்களை நீங்கள் அனுமதிக்காதீர்கள் அப்படின்னு இந்த கட்சி தலைவர்கள கேட்டுக்கிறோம். நீங்க திருவள்ளூரில் கால் வச்சு பாருங்க அப்படின்னு திமுக நிர்வாகி உமா மகேஸ்வரன் அவர்கள் வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. அது இப்ப சோசியல் மீடியாவுல ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. விஜய் அவர்களை திருவள்ளூரில் பிரச்சாரம் செய்ய விடமாட்டோம். அப்படி மீறி அவர்கள் வந்தால் அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தொடுப்போம். அவரை எதிர்த்து மறியல் செய்வோம் அப்படின்னு திமுக நிர்வாகி உமா மகேஸ்வரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். பொது இடங்களில் பிரச்சாரம் செய்வது எல்லோருக்குடைய உரிமை. அதாவது அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா பொது இடங்களில் தான் பிரச்சாரம் செய்வாங்க. இதை வந்து தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அதனால இது மாதிரி வீடியோக்கெல்லாம் வெளியிடுறதை விட்டுட்டு உங்கள் கட்சியை எப்படி வலுப்படுத்தலாம் அப்படின்றத பார்த்தா நல்லா இருக்கும். விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்தில் பிரச்சாரம் செய்யும் பொழுது போதுமான அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர்கள் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. அதற்கு ஆளூர் சீனிவாஸ் அவர்கள், அதாவது விசிக எம்எல்ஏ ஆளூர் சீனிவாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யார் சொன்னது அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போதுமான அரசு மருத்துவர்கள் இல்லை அப்படின்னு யார் சொன்னது? எல்லாமே நிரப்பியாச்சு அப்படின்னு ஆளூர் சீனிவாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே ஆளூர் சீனிவாஸ் அவர்கள் 9/10/2023 அன்று பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மருத்துவ பணியிடங்கள் காலியாக இருக்குது. அந்த காலி பணியிடங்கள் இன்னும் நிரப்பப்படவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப 21/9/2025 அப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மருத்துவர்கள் வந்து நிரப்பிட்டோம். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து மருத்துவர்களை எல்லாம் நிரப்பிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சொன்ன அந்த வாய் இப்ப இப்படி சொல்லுது. அதனால ஆளுநர் சீனிவாஸ் அவர்களே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க. அங்க மருத்துவர்கள் நிரப்பியிருக்காங்க இல்லையான்றது உங்களுக்கே தெரியும். அதனால இது மாதிரி பொய்யா பேசாதீங்க. விஜய் பிரச்சாரம் செய்யும் பொழுது விவசாயிகள் கொள்முதல் செய்யும் நெல்லை அவர்கள் ஏற்றி இறக்கவும், அவர் அந்த பாதுகாக்கவும் மூட்டைக்கு ஒரு ரூ. 40 கொடுக்கணும் அப்படின்னு லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு பேசினாரு.
இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதுக்கு அங்க இருக்கிற அரசியல்வாதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆமா குடுக்கறது உண்மதான். ரூ. 40 லஞ்சம் குடுக்கறது உண்மதான். இது வந்து எங்களுக்கு வர்றதில்ல. அங்க மூட்டை எடுக்கும் தொழிலாளருக்கு தான் போது அப்படின்னு சொன்னாரு. இது உண்மையிலேயே தொழிலாளருக்கு தான் போதா, இல்ல வேற எங்காவது போதா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்ப தஞ்சையில பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்க விவசாயிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூட்டைக்கு ரூ. 40 இல்ல ரூ. 60 நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி கஷ்டப்பட்டு கொள்முதல் செய்யும் விவசாயிகளிடம் இப்படி வாங்காதீங்க. ஏன்னா, அவங்க கடனுடன் பட்டு தான் அந்த விவசாயத்த செய்றாங்க. அவங்களுக்கு லாபம் அதிலிருந்து வருதா இல்லையா? நஷ்டம் தான் அதிகமாகுது. அதனால இதில மேன்மேலும் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தாதீங்க. இதுக்கு நீங்க தான் வந்து விவசாயிகளுக்கு வந்து மானியமா குடுக்கணும். ஆனா நீங்க குடுக்காம அவங்களிடமிருந்தே இந்த பணத்த எல்லாம் வாங்குறீங்க. இது தப்பு. அதனால இதுக்கு மேலயாவது இது மாரி மூட்டைக்கு 40, 60 அப்படின்ற லஞ்சம் வாங்குறத வந்து நிறுத்துங்க. அப்பதான் அந்த விவசாயிகள் வந்து நல்லா இப்படி விவசாயிங்க வயித்துல அடிக்காதீங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.